திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முகாமிட்டுள்ள ஒற்றை யானையை பட்டாசுகளை வெடிக்க செய்து காட்டுக்குள் திருப்பி அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், என்ன நிலவரம்? தற்போது யானை எங்கு இருக்கிறது? தௌஃபிக், தற்போது நாம் யானை விரட்டும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கீழ்முருங்கை பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் யானை முகாமிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த யானையை ஆம்பூர் வனச்சரகர் பாபு மற்றும் திருப்பத்தூர் வனச்சரகர் சோழவந்தன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் தற்போதைக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் காட்சியில் பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய வனத்துறையினர் 2 குழுக்கள் வந்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் இருந்தும் தருமபுரியில் இருந்தும் வன வேட்டை தடுப்பு பிரிவை சேர்ந்த 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு அதாவது மாலை 5:30 மணியிலிருந்து இந்த யானையானது விரட்டும் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நம் காட்சியில் கூட காணலாம். விரட்டப்பட்ட காற்று வனப்பகுதிக்குள் விரட்டப்படும் யானையானது தொடர்ந்து வனப்பகுதிக்குள் செல்லாமல் வனத்துறையினர் இருக்கக்கூடிய இடம் மற்றும் அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அதாவது இந்த நேரலை காட்சியில் நீங்கள் பார்க்கும் காட்சி தான் அந்த யானையானது வனப்பகுதிக்குள் விரட்டக்கூடிய காட்சி. ஆனால் அது வனப்பகுதிற்குள் செல்லாமல் தற்போது நாம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நகர்ந்து வருவதையும் நம்ம ஒளிப்பதிவாளர் அசோக் குமார் அதனை காட்சிப்படுத்தியிருக்கிறார். மிகுந்த வயதுடைய இந்த யானை ஒற்றை கொம்புடன் கூடியது. அதே போல 50 வயது இருக்கக்கூடிய இந்த யானை ஒரு பார்வை குறைவான பகுதி என்பதால் மிகுந்த கவனத்துடனேயே இந்த யானையை விரட்டும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மிகவும் எச்சரிக்கையுடன் இந்த விரட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுகிறது. அனைத்து வனத்துறையினர் கையிலுமே அதிக ஒளி இருக்கக்கூடிய டார்ச் லைட்டுகள், அதே போல அதிக ஒளி எழுப்பக்கூடிய பட்டாசு ரகங்களை வைத்துதான் இந்த யானை விரட்டும் பணியானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தௌஃபிக், அதாவது இங்கிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு காணாறு, அதாவது காற்றுக்குள் ஓடக்கூடிய ஓடை இருக்கிறது. இந்த ஓடை வழியாக இதனை நகர்த்தி அதற்கு பிறகாக ஒடுக்கத்தூர் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் விரட்டும் பணியை தான் இந்த வனத்துறையானது மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அருகிலேயே தேசிய நெடுஞ்சாலை இருக்கும் காரணத்தால் மீண்டும் கிராமத்திற்குள் நுழைந்து விடாதவாறு மிகுந்த எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புடன் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யானை தற்போது மீண்டும் வனத்திற்குள் திரும்பி செல்லும் காட்சியும் நம்மால் நேரடியாக காண முடியும். தௌஃபிக், குமரவேல், தகவலுக்கு நன்றி.